miscellaneous examples பார்க்கலாம். Example 18. If R1 and R2 are equivalence relations in a set A, show that R1 intersection R2 is also an equivalence relation. So R1 and R2 ரெண்டும் equivalence relationல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம R1 intersection R2வும் equivalence relationல இருக்குன்னு கொண்டு வரணும். சரி, அப்போ ஈக்குவேலன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னென்ன கொண்டு வரணும்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ் மூணும் இருக்கிறதா கொண்டுட்டு வரணும். இப்போ R1ல் A, A அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். அதே மாதிரி A, A R2லையும் எடுக்கிறோம். ஃபார் ஆல் A இன் இந்த செட் A. ஓகே, R1லையும் இருக்குது, R2லையும் இருக்குது. அப்போ A, A பிலாங்ஸ் டு R1 இன்டர்செக்ஷன் R2 அப்படின்னு எழுதலாமா? அப்போ R1 intersection R2 is reflexive. சரியா? அடுத்து சிமெட்ரிக்கு. If A, B belong to R1 intersection R2 அப்படின்னா ordered pair A, B belong to R1 ordered pair A, B belong to R2 ஆகவும் இருக்கும். அப்போ A, B இருக்குன்னா B, Aவும் இருக்கும் இல்லையா? ஸோ B, A belong to R1 and B, A belong to R2. So இதிலிருந்து ordered pair B, A belong to R1 intersection R2. அப்போ R1 intersection R2 is symmetric. சரியா? அடுத்து transitive. If ordered pair A, B belong to R1 intersection R2, B, C belong to R1 intersection R2. இதிலிருந்து R1 intersection R2ல இருக்குது, BCயும் R1 intersection R2 இருக்குது. அப்போ AC, அப்போ ordered pair A, Cயும் belong to R1 இருக்கும், belong to R2 இருக்கும். இதிலிருந்து ordered pair A, C belong to R1 intersection R2. அப்போ R1 intersection R2 is transitive. சரியா? Therefore R1 intersection R2 is an equivalence relation. சரியா? நம்மளோட கொஸ்டின்வே R1 intersection R2 is an equivalence relation ப்ரூவ் பண்ணணும். அதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Example 19. Let R be a relation on a set A of ordered pairs of positive integers defined by ordered pair XY related to ordered pair UV. If and only if XV equal to YU. XV equal to YU. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி வரும். ஓகே, ஷோ தட் R is an equivalence relation. ஸோ ரிலேஷன் A and A நடுவில் இருக்குது. ஆர்டர் பேர் XY related to U, Vன்னு வருது. If and only if XV equal to YUன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரிலேஷன் ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன்னு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் ப்ரூவ் பண்ணணும். அப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸ், சேம் ஆர்டர்ட் பேர்ஸ் எடுக்கணும் இந்த ரிலேஷனுக்கு. ஸோ ஆர்டர்ட் பேர் X, Y ரிலேட்டட் டு ஆர்டர்ட் பேர் X, Y எடுக்கிறேன். அப்போனா XY ஈக்குவல் டு YX. இங்கே அப்படி தானே XV ஈக்குவல் டு YU அப்படி தானே போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ இதை மாற்றி எழுதலாம்ல. XYனாலும் YXனாலும் ஒன்று தானே. அப்போ R is reflexive. சரியா? அடுத்து R is symmetric ப்ரூவ் பண்ணோம். அப்போ X, Y related to U, Vன்னு எடுத்தால் P, U, V related to X, Yன்னு கொண்டு வரணும். ஸோ இதிலிருந்து XV equal to YU, XV equal to YU இதை மாற்றி எழுதலாம் இல்லையா? YU equal to XV இப்படி எழுதிடலாமா? அப்போ இதை ஆர்டர் பேரை பிரித்து எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஆர்டர் பேர் U, V related to X, Y இப்படி எழுதலாமா? which implies R is symmetric. சரியா? அடுத்து transitive. அப்போ அங்கே XY, UV அது இல்லாமல் AB அப்படின்னு இன்னொரு ஆர்டர் பேர் எடுக்கிறோம். ஸோ X, Y related to U, V அப்படி எடுத்தோம்னா XV, YU, XV equal to YU. ஓகே, அடுத்து இதே எலிமெண்ட் U, V related to A, Bன்னு எடுத்தால்
இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். யூபி ஈக்குவல் டு ஏவி அப்படின்னு வரும். சரியா? டினாமினேட்டரில் யூ அண்ட் வி வர மாதிரி எழுதுங்க. அப்போ பி பை வி ஈக்குவல் டு ஏ பை யூ அப்படி தானே எழுதணும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் இதை குரூப் பண்ணணும். எப்படி அப்படின்னா எக்ஸ்வி ஈக்குவல் டு ஒய்யூ இதை எடுத்துக்கோங்க. இதில் ஏ பை யூவால் ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ வியூ ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகணும். எக்ஸ்வி இன்ட்டு ஏ பை யூ ஈக்குவல் டு ஒய்யூ இன்ட்டு ஏ பை யூ. அப்போ யூ கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, ஒய்ஏ மட்டும் இருக்குது. இங்கே வி இருக்குது, இங்கே யூ இருக்குது. ஸோ கேன்சல் பண்ண முடியாது. அப்போ ஏ பை யூக்கு பதில் பி பை வி போடலாம். ஸோ எக்ஸ்வி ஈக்குவல் டு பி பை வி ஈக்குவல் டு ஒய்ஏ. அப்போ விவி கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்பி ஈக்குவல் டு ஒய்ஏன்னு வந்துடும். அப்போ இதுலேருந்து எப்படி எழுதுறது, ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய் ரிலேட்டட் டு ஆர்டர் பேர் ஏ கமா பி அப்படி எழுதலாமா? ஸோ ஆர் இஸ் டிரான்சிட்டிவ். நமக்கு ஆர் இஸ் ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன் கொண்டு வரணும். ஸோ இங்கே ரிஃப்ளெக்சிவ் இருக்குது, சிமெட்ரிக் இருக்குது, அண்ட் டிரான்சிட்டிவும் இருக்குது. தேர்ஃபோர் ஆர் இஸ் அன் ஈக்விவேலன்ஸ் ரிலேஷன். புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் 20. Let x equal to a set of all numbers 1 to 9 இருக்கு. Let R1 be a relation in x given by R1 is equal to set of all ordered pair x comma y such that x minus y is divisible by 3. இந்த ஆர்டர் பேரில் இருக்கிற நம்பர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணால் இஸ் டிவிசிபிள் பை 3 கிடைக்கும். ஓகே, ஆன்சர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3ன்னு வரும். அதான் மீனிங். அண்ட் R2 be another relation on x given by R2 is equal to set of all ordered pair x comma y such that set of all x comma y is a subset of set of all 1 4 7. அதே மாதிரி 2 5 8 and 3 6 9க்கு இருக்குது. ஷோ தட் R1 equal to R2. அப்போ இந்த ரிலேஷன் ரெண்டும் ஒரே மீனிங் ஒன்று தான் அப்படின்னு இப்போ கொண்டுட்டு வரணும். அப்போ கொண்டு வர்றதுக்கு R1 is a subset of R2 and R2 is a subset of R1 கொண்டு வந்தால் போதுமா? R1 equal to R2 ஆகிடுமா? ஓகே, அதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ கொடுத்துருக்குற செட்டு ரிலேஷன்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ இந்த செட்ஸ் பாருங்கள், 1 4 7 அண்டு 2 5 8 3 6 9 இதெல்லாம் எப்படி இருக்குது? இதில் ஒவ்வொரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட்டோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? டிவிசிபிள் பை 3யாக இருக்கா? 1 4 இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 3, 1 7 இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 6. ஸோ இட் இஸ் அகெயின் டிவிசிபிள் பை 3. அதே மாதிரி இங்கே வாங்க, 2 8 இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணால் 6 வருது. 6 இஸ் டிவிசிபிள் பை 3. 2 1 5 இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 3 இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. அப்போ ஒரு ஆர்டர் பேர் R1ல் எடுக்கிறீங்க. இஃப் ஆர்டர் பேர் x, y belong to R1 அப்படி எடுத்தால் என்ன மீனிங்? x minus y is divisible by 3 அப்படின்னு மீனிங். சரியா? இப்போ இங்கேயும் என்ன அர்த்தம்? R2ல் ஒரு ஆர்டர் பேர் இருந்ததுன்னா அந்த ஆர்டர் பேர் அது ஒரு செட்டு. that one is a subset of இந்த செட்ஸ் அப்படி கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ இங்கே எடுத்துருக்கிற ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய்யும் த டிஃப்ரென்சஸ் டிவிசிபிள் பை 3ன்னு இருக்குது. இங்கேயும் டிஃப்ரென்சஸ் டிவிசிபிள் பை 3ன்னு தான் இருக்குது இந்த R2ன்ற செட்டில். ஸோ இதை செட்டாக எக்ஸ் கமா ஒய் இப்படி எழுதிக்கலாமா? எக்ஸ் கமா ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் 1 4 7. நல்லா கர்லி பிரேஸ் போடுங்க. இப்படி இருக்கலாம். இல்லை செட் எக்ஸ் கமா ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் 2 5 8 or set x comma y is a subset of 3 6 9 இப்படி இருக்கலாமா? சரியா? ஏன்னா இதுலேயும் டிஃப்ரென்சஸ் டிவிசிபிள் பை 3 தான், இங்கேயும் டிஃப்ரென்சஸ் டிவிசிபிள் பை 3 தான். அதனால இந்த செட்டு இந்த எக்ஸ் கமா ஒய்ன்ற எலிமெண்ட் இருக்கிற செட்டு இதுக்கெல்லாம் சப்செட்டுன்னு எழுதலாம். இதிலிருந்து ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய் பிலாங் டு R2ன்னு எழுதலாம். ஸோ R1 இஸ் a subset of R2ன்னு வந்துருச்சு. இப்போ R2ல் ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறோம். if இந்த செட் belongs to R2 அப்படி எடுத்தால் R2ல் ஒரு ஆர்டர் பேர் எடுத்தால் எப்படி இருக்கும்? இதுக்கெல்லாம் சப்செட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ் கமா ஒய் இஸ் அ சப்செட் ஆஃப் 1 4 7 ஆர் இந்த 3 செட்டுக்கும் சப்செட்டு. சரியா? ஆர்
is a subset of 3, 6, 9. சரிதானே? இந்த செட்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 எலிமெண்ட்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 3 தான். அப்போ இதுவுமே இதுக்கு சப்செட் அப்படின்னா இந்த ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய், அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் டிவிசிபிள் பை 3. இதுக்கு சப்செட் இல்லையா, இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸோட டிஃப்ரென்ஸும் டிவிசிபிள் பை 3ன்றனால இந்த பேர் இதுக்கு சப்செட்டாக இருக்கிறனால திஸ் இஸ் டிவிசிபிள் பை 3. அப்போ ஆர்டர் பேர் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு R1. அப்போ R2 இஸ் அ சப்செட் ஆஃப் R1. அப்போ இங்கே R1 இஸ் அ சப்செட் ஆஃப் R2 இருக்குது, இங்கே R2 இஸ் அ சப்செட் ஆஃப் R1 இருக்குது. அப்போ 1 and 2லேருந்து R1 ஈக்குவல் டு R2 ரெண்டு ரிலேஷனும் ஒன்று தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரியா? புரியலன்னா இன்னொரு தடவை அந்த வீடியோ போட்டு பாருங்கள்.